இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று ஏசியா தீர்க்கனை கொண்டு தேவன் சொல்லுகிறார். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரையும் உன் நியாயாதிபதிகளையும் முன்னிருந்தது போலவும் நான் மாற்றுவேன். அப்பொழுது நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆலோசனைக்காரர்கள் யார்? இது இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த இஸ்ரவேலின் வாக்குத்தத்தத்தை புதிய ஏற்பாட்டின் சபைக்கு நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக, ஆவிக்குரிய எபிரேயராக, ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம் என்ற இடத்திலே அவர்களுக்கு ஆலோசனைக்காரர்கள் யார்? மோசேயும் அங்கே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனைக்காரர்களாக இருந்தார்கள். அவருடைய நியாயாதிபதிகள் யார்? ஒத்னியேல் தொடங்கி சாமுவேல் வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை தேவன் தந்திருந்தார். ஆனால் இஸ்ரவேலுடைய ஆலோசனைக்காரரும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதிகளும் அவர்களுடைய காலங்களுக்கு அப்பால தேவன் ஏற்படுத்தின ஆலோசனைக்காரருக்கும் நியாயாதிபதிகளுடைய காலத்துக்கும் பின்பாக அவர்களுடைய நிலவரம் வேறு விதமாக போய்விட்டதினால்தான் ஏசியா தீர்க்கனை கொண்டு இந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். நான் உன்னுடைய ஆலோசனைக்காரரையும் உன்னுடைய நியாயாதிபதிகளையும் முன்னிருந்தது போல் நான் தருவேன். அப்பொழுது நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் சபையிலே நமக்கு அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள் ஆலோசனைக்காரராக இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்யக்கூடிய இடத்திலே, போதித்து நம்மை நடத்தக்கூடிய இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். நம்முடைய ஆலோசனைக்காரராக அப்போஸ்தலர்களை தேவன் தந்திருக்கிறார். நம்முடைய நியாயாதிபதியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மை சகல நீதியிலும் நியாயத்திலும் நடத்தக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் ஆலோசனைக்காரரை தந்திருந்தார். மோசே அவர்களுடைய ஆலோசனைக்காரர், யோசுவா அவர்களுடைய ஆலோசனைக்காரராக இருந்தார். அதுக்கு பின்பாக நியாயாதிபதிகளை அவர்களுக்கு தந்திருந்தார். ஒத்னியேல் துவக்கி சாமுவேல் வரைக்கும் அவருடைய நியாயாதிபதிகள் இருந்தார்கள். ஆனால் அதுக்கு பின்பாக அவருடைய காரியம் வேறு விதமாக போய்விட்டதுனாலே, நான் முன்னிருந்தது போல உனக்கு உன்னுடைய ஆலோசனைக்காரரை நான் தருவேன், முன்னிருந்தது போல நான் நியாயாதிபதிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவேன் என்ற இடத்திலே அங்கே ஏசியா தீர்க்கனை கொண்டு இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலே நீங்கள் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிபுரமும் சத்திய நகரம் என்ற இடத்திலிருந்து அவர்கள் வேறு கொலைபாதகர், அக்கிரமக்காரர் என்ற இடத்துக்கு போய்விட்ட இடத்திலே அவளை மீண்டும் மாற்றும்படியாக விரும்புகிறார். நமக்கும் நாம் பல இடங்களிலே, பல காரியங்களிலே நாம் தேவனுடைய காரியத்திலிருந்து தவறி இருக்கிறோம். நாம் தேவனை பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி இருக்கிறோம். அவருடைய வழிகளை விட்டு திரும்பி இருக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே நமக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நமக்கு ஒரு நீதியையும் ஒரு நியாயத்தையும் தேவன் விளங்க பண்ணும்படியாக ஒரு சுத்த இருதயத்தையும் ஒரு நிலைவரமான ஆவியும் தந்து ஒரு சுத்தமான பாஷையும் தருகிறார் என்று நாம் இந்த புதிய வருடத்திலே தொடர்ச்சியாக இவைகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் நம்முடைய ஆலோசனைக்காரரை முன்னிருந்தது போலவும் பூர்வத்தில் இருந்தது போலவும் அவர் தருகிறதுனாலே நாம் நீதிபுரமாகவும் சத்திய நகரமாகவும் விளங்குவோம் என்பதாக இருக்கிறது. நீதிபுரம் என்றால் என்ன, சத்திய நகரம் என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீதி என்பது நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். இந்த சத்தியம் என்பது நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த நீதி நம்முடைய இருதயத்திலே இருந்தால்தான் நம்முடைய வாய் அவருடைய சத்தியத்தை வசனிக்கும். யோபு தன்னுடைய நிலவரத்திலே சொல்லுகிறார், என் இருதயத்தின் கேட்டபடி என் வாய் இருக்கிறது, என் இருதயத்தின் காரியத்தை என் வாய் வசனிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாய் எதை பேசும்? தேவன் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் நீதியினால் நிரம்பி இருந்தால்
நம்முடைய வாய் சத்தியத்தை விளம்பும் என்பதாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் நீதியினால் நிரம்பி இருக்கும்படியாக அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்முடைய இருதயத்திலே அவர் ஊற்றுகிறார் என்பதாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தினால்தான் நமக்கு ரட்சிப்பு என்பதாக அது அர்த்தப்படுகிறது. வாசிங்க 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நீதிபுரம் என்பது நம்முடைய இருதயமாக இருக்கிறது. நம்முடைய சத்திய நகரம் என்பது நம்முடைய வாயாக இருக்கிறது. நம்முடைய நீதிபுரம் தேவனுக்கேற்ற நீதியை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சத்தியம் நம்முடைய வாயிலிருந்து சரியாக உபதேசிக்கப்படும் என்பதாக இருக்கிறது. லூக்கா தன்னுடைய பிரபந்தத்தை, 2ஆம் பிரபந்தத்தை அவர் எழுதும் பொழுது தியோப்பிலுவுக்கு எழுதுகிறார், இயேசுவானவர் செய்யவும் உபதேசிக்கவும் இருந்தவைகளை நான் உனக்கு எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். 1ஆம் வசனத்தை வாசி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவபேலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கிய எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். 1ஆம் பிரபந்தம் என்பது அவர் செய்யவும் உபதேசிக்கவும் என்ற இடத்திலே இயேசு எவைகளை செய்தாரோ அவைகளை தான் உபதேசித்தார் என்ற இடத்திலே அவர் செய்யவும் உபதேசிக்கவும். இயேசுவானவர் ஒரு நாளும் தாம் செய்யாததை உபதேசிக்கவில்லை. இயேசுவானவர் எவைகளை செய்தாரோ நடப்பித்தாரோ அவைகளை தான் அவர்களுக்கு உபதேசித்தார். அவர் எவைகளை செய்தாரோ அவர் தாமாக செய்யவில்லை. தம்முடைய பிதாவானவர் எதை செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அவைகளையே செய்தார். பிதாவானவர் எதை பேச சித்தமாய் இருக்கிறாரோ அவைகளையே உபதேசித்தார். நான் செய்கிற ஒன்றையும் நான் என் சுயமாய் செய்யவில்லை. என் பிதா எதை செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அவைகளையே நான் செய்கிறேன். நான் என்னுடைய உபதேசம் என்னுடையது அல்ல, என் பிதாவுடைய உபதேசம் என்று அவர் கொண்டு வருகிறார். அவர் செய்யவும் உபதேசிக்கவும் என்ற இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து அதை சொல்லக்கூடிய இடத்திலே நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாம் செய்யக்கூடியவைகளை கடைபிடித்து உபதேசிக்கக்கூடிய இடத்திலே தேவனானவர் நம்மை நடத்தும்படியாக நம்முடைய இருதயம் ஒரு சரியான இடத்திலும் நம்முடைய வாய் சரியான இடத்திலும் இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. நம்முடைய நீதிபுரம், நம்முடைய சத்திய நகரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதிபுரம் எத்தகையதாக இருந்தது, அவருடைய சத்திய நகரம் எத்தன்மை உள்ளதாக இருந்தது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். தோட்டத்திலே அவர் ஆதாமை சிருஷ்டித்து அவனுக்கு ஒரு நீதியை கொடுத்திருந்தார். அவருடைய நீதிபுரம் என்பது அந்த தோட்டத்திலே அவர் சொன்னவைகளை நிறைவேற்றி சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவனுடைய சத்திய நகரம். ஆனால் அவனுடைய நீதி அங்கே கெட்டு அவன் சுயநீதி என்ற இடத்துக்கு போய்விட்டான். அதான் விஷயம். தன் தோட்டத்தை இழக்க காரணம் என்ன? அவர்கள் தேவநீதியை இழந்து சுயநீதி என்ற இடத்துக்கு, சுயநீதி என்பது அழுக்கான கந்தை, அவன் அத்தியலைகளால் தனக்கு ஒரு உடுப்பை உடுத்தி கொண்டான் என்றால் அவனுடைய நீதி கெட்டு அவனுடைய சத்தியம் எப்படி போய்விட்டது? அவனுடைய நீதி கெட்டதினாலே அவன் வாய் சத்தியத்தை விளம்பவில்லை. அவனுடைய வாய் தேவனையும் அவன் தேவன் தந்த மனுஷியையும் குற்றப்படுத்தக்கூடிய இடத்திலே தான் அவன் பேசுகிறான் என்பதாக இருக்கிறது. முதலாவது நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்கிறான், சத்தியத்துக்கு புறம்பாக. அடுத்தபடியாக நான் தனிமையாக இருந்திருந்தால் இந்த நீதியிலே நின்றிருப்பேனே, நீர் ஒரு துணையை தந்தீர் என்று தேவன் மேல் குற்றம் சாட்டுகிறான். அவள்தான் அந்த பழத்தை பறித்து கொடுத்தாள் என்று தேவன் மேலும் ஸ்திரீயின் மேலும் பழியை போடக்கூடிய இடத்தில்தான் அவன் வாய் வசனிக்கக்கூடிய அனுபவம் பெற்றிருக்கிறது என்பதாக இருக்கிறது. தேவனுடைய நீதி என்பது நம்மை நாம் நிதானித்து தேவனோடு ஒப்பிட்டு தேவன் தந்த வசனத்திலே நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்மை அவர் தந்த ஆவியினாலே நம்மை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. அதுக்குதான் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அதுக்குதான் வேத வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் அந்த இயேசு சொன்ன வசனங்கள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களும் இயேசு சொன்ன வசனமும் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்மை சரி செய்து கொள்ளும்படியாக. யாக்கோபு அப்போஸ்தலன் 1ஆம் அதிகாரத்தின் 20 வசனங்கள் தொடங்கி 24ஆம் வசனம் வரைக்கும் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் எத்தகையவனாக இருக்கிறான்,
ஆவிக்குரியவன் எத்தகையவனாக இருக்க வேண்டும், அவன் தன்னை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் சொல்லுகிறார். ஆதாமுக்கு இந்த போதனைகளை ஒவ்வொரு நாளும் தேவன் சொல்லி வந்தாலும் கூட அவன் அந்த நீதியிலேயோ அந்த சத்தியத்திலேயோ நிற்கக்கூடிய அனுபவத்தை அவன் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவர்கள் தோட்டத்தை இழந்தார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு தோளுடை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து, ஆதாமுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இருதயத்தின் நீதியை, தேவன் தந்த நீதியை அவன் தன் இருதயத்துல இழந்ததினாலே அவனுடைய சத்திய நகரம் அங்கே சத்தியம் இல்லாதபடிக்கு மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டக்கூடிய அளவிலே அவனுடைய வாழ்க்கை முடிவடைந்து விட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். தேவனை அவன் குற்றம் சாட்டுகிறான், தேவன் தந்த ஸ்திரீயை அவன் குற்றம் சாட்டுகிறான் என்ற இடத்திலே, தன் பிள்ளைகளை அவன் உணரக்கூடிய இடத்திலே, அதை சரி செய்து கொள்ளக்கூடிய இடத்திலே, அதை உணர்ந்து தேவனிடத்தில் வரக்கூடிய இடத்திலே அவனுடைய தன்மை இல்லை என்பதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக காயினுடைய வாழ்க்கையிலே அங்கே நடந்தவைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபேலுக்கு ஒரு நீதியும் ஒரு சத்தியமும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காயின் ஆபேலுடைய பிரச்சனையில காயினால் அங்கே கொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட காயினுக்கு அந்த நீதியோ அந்த சத்தியமோ அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படவில்லை. அவனுடைய இருதயம் அங்கே வஞ்சனை உள்ளதாக, பொறாமை உள்ளதாக போய் தன் சகோதரனை அவன் கொலை செய்து அதை மறைக்கக்கூடிய இடத்தில் தான் அவன் இருக்கிறான். ஆனால் ஆபேலுக்கு ஒரு நீதி இருக்கிறது, ஆபேல் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறான் என்ற இடத்துல ஆபேலுடைய நீதி என்ன? ஆபேலுடைய நீதி சத்தியமும் நீதியுள்ள ஆண்டவரே என்ற இடத்துல அந்த சத்தியம் வெளிப்படுகிறது. சத்தியமும் நீதியும் உள்ள ஆண்டவரே, எங்கள் ரத்தத்தை சிந்தினவர்களை நீர் எப்பொழுது பழிவாங்குவீர் என்ற இடத்தில் தான் அவர்களுடைய நீதி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். ஆபேலுடைய நீதியும் ஆபேலுடைய சத்தியமும் வேறு, இயேசு கிறிஸ்துடைய நீதியும் இயேசு கிறிஸ்துடைய சத்தியமும் என்பது வேறு என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். பழைய ஏற்பாட்டிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட நீதி என்ன? உனக்கு அடுத்தவனை நீ சிநேகித்து உன் பகைஞனை பகைப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்ட நீதி. அவன் பகைக்கலாம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன் எடுக்கக்கூடிய இடத்திலே பழிவாங்கக்கூடிய ஒரு நீதியை அவர்கள் வைத்திருந்தார்கள். அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறார். இந்த மலை பிரசங்கம் என்பது யாருக்கு கொடுக்கப்பட்டது? மலை பிரசங்கம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? 12 சீஷர்களுக்கு தான் கொடுக்கிறார். அவர் மலையின் மேல் 12 பேரை மாத்திரம்தான் கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். மோசேவுக்கு எங்கே பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? மலையின் மேல் தான் கொடுக்கப்பட்டது. முதல் பிரமாணம் எங்கே கொடுக்கப்பட்டது? சீனாய் மலையின் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 5ஆம் அதிகாரத்தில் யாரோடு பேசுகிறார்? நம்முடைய சீஷர்களை மாத்திரம், திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு மலையின் மேல் போய் அவர்களுக்கு தான் உபதேசம் பண்ணுகிறார். அதை தான் அவர் 28 கடைசியிலே நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 12 பேருக்கு தான் டீச்சிங், அந்த ஜனங்களுக்கு வெறும் பிரீச்சிங் தான். அங்கே ஜனங்களுக்கு அவர் போதனைகளை அல்ல, உபதேசங்களை அல்ல, அவர் போதனைகளையும் உபதேசங்களையும் சீஷர்களுக்கு தான் கொடுக்கிறார். பிரீச்சிங் ஜனங்களுக்கு போதனை, டீச்சிங் சீஷர்களுக்கு தான் அவர் டீச்சிங் கொடுக்கிறார். இந்த இடத்துல 12 தான் மேலே அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், கட்டளை, நீதி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து, பூர்வத்தாருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் பகைஞனை பகைப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. அது மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நீதி என்பது என்ன? உன் பகைஞர்களை நீ நேசி, உன்னை சபிக்கிறவர்களுக்காக நீ வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடு என்று அவர் இங்கே வேறு கோணத்திலே நமக்கு சொல்லக்கூடிய இடத்தில் தான் நம்முடைய நீதி இருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேன்மையானவைகளை பேசக்கூடிய ரத்தத்திடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்று எபிரேயர் நிருபக்காரர் 12ஆம் அதிகாரத்தில் ஏன் எழுதுகிறார்? ஆபேலின் ரத்தம் பழிவாங்கும் என்பதிலே இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னியும் என்பதாக இருக்கிறது. அவர்களுடைய நீதி வேறு, நம்முடைய நீதி வேறு என்றால் அவர்களுடைய காலகட்டத்திலே அவர்களுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. ஏன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள.
அவர்களுக்கு அவ்வளவுதான். அவர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிபூர்ணமாக பொழிந்தருளப்படவில்லை என்ற இடத்திலே அவர்களுடைய நீதி என்பது அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இடத்தில் தான் அவர்களுடைய நீதி இருக்கிறது. அது முழுவதும் அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு பிரமாணங்களை கொண்டு அங்கே உபாத்தியன் மூலமாக அவர்கள் காக்கப்படும்படியாக அவர்களுக்கு அது கொடுத்திருக்கிறது. வாத்தியார் மூலமாக சிலபஸை கொடுத்து அவர்கள் முழுவதும் நிர்மூலமாகாதபடிக்கு அவைகளை செய்கிற மனிதன் பிழைப்பான். ஆனால் ஒரு மனிதனும் பரிபூர்ணமாக அதை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே வரவில்லை என்பதுதான் அங்கே உண்மை. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களிலே கொண்டு வருகிறார். ஏன் மனிதன் அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய இடத்திலே அவன் வர முடியாது என்பதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒன்றை மீறினாலும் எல்லாவற்றையும் மீறி அவன் பாவம் செய்ததாக இருக்கிறது என்பதை 613 சட்டத்திட்டங்கள்ல 365 செய்யக்கூடாது, 249 செய்ய வேண்டும் என்பவைகள்ல அவன் செய்யக்கூடாததை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறான். அதைதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறவனாக காணப்படுகிறேன், நான் விரும்புகிற நன்மையை என்னால் செய்ய முடியவில்லை, நிர்பந்தமான மனிதன் நான் என்ற இடத்துல அவன் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்த மனிதர்களுடைய நிலவரத்தை தன்னுடைய வாழ்க்கையோடு அவர் சொல்லக்கூடிய இடத்துல பவுல் தன்னை வெளிப்படுத்துகிறார். 7ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே நியாயப்பிரமாணத்தை குறித்து தான் அவர் பேசிக்கொண்டு வருகிறார். நான் விரும்புகிற நன்மையை நான் செய்ய முடியவில்லை, நான் விரும்பாத தீமையை நான் செய்யாமல் இருக்க முடியவில்லை, நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை இந்த பாவ சர்வத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்ற இடத்திலே மனதின் பிரமாணம் இருக்கிறது, அவையிடங்களில் காணப்படுகிற பாவ பிரமாணம் இருக்கிறது, அங்கே பழைய காரியங்கள் அவனை மேற்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறது, அங்கே மரண பிரமாணம் இருக்கிறது என்ற இடத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணங்கள் இருந்து பரிபூர்ணமாக விடுதலையாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது என்று 8ஆம் அதிகாரத்திலே அதை கொண்டு வருகிறார் ரோமர் 8. ஆக ஆபேலுடைய நீதி என்பது என்ன நீதி? பழிவாங்கும் எனக்கூடிய நீதியாக இருக்கிறது. அவர்கள் தங்கள் ஜீவனை குறித்து அஞ்சக்கூடிய இடத்துல இருந்தார்கள், தங்கள் ஜீவனுக்கு பழிவாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பலிபீடத்துக்கு முன்பாக ஆத்துமாக்களை காண்கிறார். அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள்? சத்தியமும் நீதியும் உள்ள ஆண்டவரே, எங்களுடைய இரத்தத்துக்கு நீர் எப்பொழுது பழிவாங்குவீர் என்பதுதான் அவர்களுடைய கேள்வி. பழிவாங்கும் என்ற இடத்தில்தான் அவர்களுடைய காரியம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிகாரத்தின் 9-10 வசனங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 9-10 வசனங்களிலே 10ஆம் வசனத்திலே அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இது யாரு? இரத்த சாட்சிகள். அங்கே ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் இருக்கக்கூடிய இரத்த சாட்சிகளுடைய சத்தம் பழிவாங்கும் என்று, அதுதான் அவர்களுடைய நீதி. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் பயங்கனை பயப்பாயாக என்பது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய நீதி அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம், இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயத்திலே பெற்று நம்முடைய நீதிபுரமும் நம்முடைய சத்திய நகரமும் எப்படி இருக்கிறது? ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது நம்முடைய நீதிபுரத்துக்கு அவன் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர்தான் முதல் இரத்த சாட்சி. அவர் எப்படி? இவர்களை மன்னியும். இயேசு கிறிஸ்து எதை வெளிப்படுத்தினாரோ அதே நீதியையும் அதே சத்தியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே பூர்வ சபை, 1ஆம் நூற்றாண்டின் சபை, அப்போஸ்தலர்களால் முதலாவது நிறுவப்பட்ட அந்த சபை, அது கிறிஸ்து என்னும் அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு, கிறிஸ்து என்னும் மூளைக்கல்லின் மேலே அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட சபையுடைய நீதி என்ன? இவர்களை மன்னியும். அதை சத்தியம் என்ன? இவர்களை மன்னியும். இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று அதே கிறிஸ்துவின் அந்த காரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல தான் ஸ்தேவான் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பழிவாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
பழைய ஏற்பாட்டிலே அவருடைய ரத்தம் அது பேசக்கூடிய நீதி என்ன? அவருடைய பழிவாங்கும் என்பதுதான் அவருடைய நீதியும் அவருடைய சத்தியமுமாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்ட நீதி என்பது நாம் மன்னிக்கக்கூடிய, அன்பு கூறக்கூடிய நீதியாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய இருதயம் என்பது நம்முடைய நீதி, நம்முடைய வாய் என்பது நம்முடைய சத்திய நகரம் என்பதாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையிலே அவன், என் இருதயம் என் வாயும் ஒத்து இருக்கிறது, என் இருதயத்தின் நினைவுகளை என் வாய் வசனிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது என்கிறார். ஆனால் அங்கே அக்கிரமம் என்ற இடத்திலே அவளுடைய வாய் மற்றவர்களை வசனிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். சுயநீதியை நாடிக்கொள்ளுகிறான். தேவன் மேலும் தனக்கு துணையாக கொடுக்கப்பட்ட ஸ்திரீயின் மேலும் அவன் பழி போடக்கூடிய இடத்துல இருக்கிறான். ஆபேலுடைய நீதி என்பது அங்கே அவனுடைய ரத்தத்துக்காக அது பழி வாங்கக்கூடிய இடத்துல சத்தியமாக வெளிப்படுகிறது. நம்முடைய நீதிபுரமும் நம்முடைய சத்திய நகரமும் அப்படிப்பட்டது அல்ல என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நீதிபுரம் என்பதும் நம்முடைய சத்திய நகரம் என்பதும் அங்கே ரோமர் 10:10 சொல்லப்பட்டபடி நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நியாயாதிபதிகள், நம்முடைய நியாயாதிபதியாக்கிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நீதியை நியாயத்தையும் போதித்து நம்மை நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். நம்முடைய ஆலோசனைக்காரர்கள், இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சபையை ஆலோசனை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நீதியிலே நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் தேவனுடைய நீதிக்கும் தேவனுடைய சத்தியம் என்ற இடத்துக்கும் நாம் வர வேண்டும். பழைய ஏற்பாட்டின் நீதி என்பது அவர்களுடைய சத்தியம் என்பதும் பழிவாங்கக்கூடிய இடத்திலே தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நீதியையும் இந்த சத்தியத்தையும் நாம் அடைந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக வழியாக்கி நம்மை இந்த நீதிக்கும் இந்த சத்தியத்துக்கும் நாம் சுதந்திரவாளிகள் ஆகும்படியாக அவர் நம்மை மீட்டு கொண்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே இந்த நீதியை, இந்த சத்தியத்தை அவர்கள் அடைந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் தங்கள் ஜீவனை கொடுக்க முடியவில்லை. அங்கே எலியா போன்றவர்கள் பெரிய ஆட்கள் தான். ஆனால் அவர் ஜீவன் என்ற இடத்துல ஜீவனை கொடுத்து அந்த நீதியை அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே, அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே பரிபூர்ணமாக அவர்கள் அதுக்கு தகுதிப்பட முடியாமல் போய்விட்டது என்பதை நாம் தெரிந்து. எவ்வளவு பெரிய ஆள், நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் அவனுடைய சொல் இல்லாதபடிக்கு இஸ்ரவேல்ல மழை பெய்யாது. அவன் சொன்னால்தான் மழை பெய்யும். 12 கற்களை அடுக்கி அந்த பலிபீடத்தின் மேல் அவன் பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் கட்டைகளை அடுக்கி பிரமாணங்கள் ஒழுங்குகள் என்ற இடத்திலே பலியை இட்டு வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி போற பண்ணினவர். ஆனாலும் கூட இயேசுவேலுடைய அங்கே பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒருமிக்க வெட்டி போட்டான். எல்லாம் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து என்ற உடனே ஓடி சூறை செடியின் கீழே உட்கார்ந்து ஒரே வார்த்தை, என் பிதாக்களை காட்டிலும் நான் நீதிமான் அல்ல, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லிவிட்டார். அவருடைய நீதி ஜீவன் என்ற இடத்திலே பழிவாங்கக்கூடியதாகவும் ஜீவன் என்ற இடத்திலே பயப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நீதி என்பது நாம் ஜீவனை எண்ணாதபடிக்கு அவருக்குள்ளே நாம் பலன் பெறுகிறதாக இருக்கிறது. கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே மரணம் நம்மை மேற்கொள்ள முடிகிறதில்லை. கிறிஸ்து நமக்கு ஜீவனை தந்ததினாலே இந்த ஜீவ மார்க்கத்திலே நாம் நிலைக்கும்படியாக இருக்கிறோம். எதுக்காக இது ஜீவ மார்க்கம் என்று பெயர் பெற்றிருக்கிறது? கிறிஸ்து ஏற்படுத்தின மார்க்கத்துக்கு என்ன பெயர்? ஜீவ மார்க்கம் என்று பெயர். ஏனென்றால் அவர் ஜீவித்திருந்த காலத்திலே அவர் செய்தவைகளை தான் உபதேசித்தார். அவர் சொல்லவும் அவர் செய்யவும் உபதேசிக்கவும். அதான் ஜீவ மார்க்கம் என்பது ஜீவனிலே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜீவ மார்க்கம் என்பது செய்து உபதேசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்து அவைகளை உபதேசித்ததினாலே இந்த மார்க்கம் ஜீவ மார்க்கம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. இயேசு ஜீவனிலே நம்மை நடக்க செய்கிறதுனாலே நாமும் ஜீவ மார்க்கத்தார் என்று அழைக்கப்படுகிறோம். அதுக்கு இயேசு கிறிஸ்து எல்லா நீதியையும் நிறைவேற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை அவர் பரிகரித்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார், விழுங்கி இருக்கிறார் என்ற இடத்திலே நாம் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நாம் நீதியை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அதை நாம் விசுவாசத்தினாலே அடைந்து கொள்கிறோம்.
நீதி மார்க்கத்தார் அவர்கள் கிரியையினாலே அந்த நீதியை அடைய முடியாமல் போய்விட்டார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. விசுவாசத்தினாலே அந்த தேவ நீதியை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய நீதி என்பது அழுக்கான கந்தை. நாம் தேவனுடைய நீதியை அடைந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். கிரியினால் அல்ல, விசுவாசத்தினாலே அதை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே வந்திருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இங்கே அந்த நீதியை தேவன் நாம் அடைந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். நம்முடைய நீதிபுரமும் நம்முடைய சத்திய நகரமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதிபுரமும் சத்திய நகரமும் பழிவாங்கும் என்ற இடத்துல இருந்தது. தங்கள் ஜீவனை அவர்கள் காக்கக்கூடிய இடத்திலே அதை விரும்பினார்கள் என்பதுதான் அவர்கள் பழிவாங்கும் என்று வெளிப்படுத்தினதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய நீதிபுரமும் நம்முடைய சத்திய நகரமும் என்பது நாம் ஜீவனை இழக்கும்படியாக அந்த விசுவாசத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தன் ஜீவனை இழக்கிறவன் அதை தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் அவருக்காகவும் அவருடைய சுவிசேஷத்துக்காகவும் இழக்கிறவன் அதை அடைந்து கொள்ளுகிறான். இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை ஒருவனும் எடுக்க முடியாது. அந்த ஜீவனை நானே கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். என் ஜீவனை நானே கொடுக்கிறதுனால், என் ஜீவனை நானே எடுத்துக் கொள்ளுகிறதுனால் என் பிதா என்ன பிரியமா இருக்கிறார் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்முடைய நீதியையும் நம்முடைய சத்தியத்தையும் வெளிப்படுத்தினார் என்பதுதான். அதை விசுவாசித்து அந்த சத்திய மார்க்கத்திலே அந்த ஜீவ மார்க்கத்திலே நடப்பதினாலே நாம் தேவனுடைய நீதியையும் அவருடைய சத்தியம் நகரமாகவும் நாம் மாற்றப்படுகிறோம் என்பதாக இருக்கிறது. யோபுடைய நீதிபுரத்துக்கு அவனுடைய சத்திய நகரம் ஏற்றதாக இருந்தது. ஆபேலுடைய நீதிபுரம் அவனுடைய சத்திய நகரம் என்பது அவனுடைய ஜீவனுக்காக பழிவாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. எலிசா என்பவர்களுடைய நீதிபுரம் சத்திய நகரம் என்ன என்று நாம் பார்த்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதிபுரமும் சத்திய நகரமும் எத்தகையதாக இருந்தது? அவர்கள் பழிவாங்கக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். அவர்கள் கிரியினாலே அந்த நீதியை அறிந்து கொள்ளும்படியாக விரும்பினார்கள். அவர்கள் பழிவாங்கி அந்த நீதியை அறிந்து கொள்ளும்படியாக விரும்பியும் அதை பரிபூர்ணமாக அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதாக இருக்கிறது. அவர்கள் பயந்தார்கள். அந்த மலைக்கும் இந்த மலைக்குமான வித்தியாசத்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அங்கே மோசேயும் கூட பயந்து நடுங்கக்கூடிய இடத்திலே இருந்தது. முதல் மலையில் அவர்கள் பெற்ற பிரமாணங்கள் அது அவர்களுக்கு பாரமாக எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியாதவைகளாக இருந்தது. ஆனால் நம்முடைய மலை எப்படி இருக்கிறது? சியோன் மலையின் இடத்துக்கு வந்திருக்கிறது. 1000-10,000 பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்கு வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் அண்டைக்கு வந்திருக்கிறீர்கள். அவருடைய நீதியை பெற்றுக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். அதனாலே நாம் தைரியத்தோட நாம் கிருபாசன தண்டையிலே நாம் சேரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஜீவனை குறித்து அருமையாக எண்ணக்கூடிய இடத்துல இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கட்டுக்கள் உபத்திரவங்கள் பட்டணங்கள் தோறும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் ஜீவனை அருமையாக எண்ணேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஜீவன் அருமையாக அல்ல, கிறிஸ்துதான் நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம் என்ற இடத்துல வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்து எனும் ஜீவனை நாம் அடைந்து கொள்ளும்படியாக நமக்கு ஒரு நீதிபுரமும் ஒரு சத்திய நகரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நீதிபுரம் என்பது, நம்முடைய நீதி என்பது அவருடைய அன்பினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் அக்கிரமக்காரராய் இருக்கையில், நாம் இருதயத்தில் திடனற்றவர்களாய் இருக்கையில், கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே, நமக்காக தன் ஜீவனை தந்ததினாலே நாம் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பாக நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் இருதயத்திலே பலனற்றவர்களாக இருக்கையில், நாம் அக்கிரமக்காரராக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றால் நம்மிடத்தில் அன்பு, உலகத்தில் உள்ளவைகளில் உள்ள நம்மிலே அன்பு கூர்ந்தார். உலகத்தில் என்றால் அந்த உலகம் அல்ல, இச்சையினால் உண்டான உலகத்துக்கு நாம் தப்ப வேண்டும். இச்சையினால் உண்டான உலகத்துக்கு தப்பி இருக்கக்கூடிய நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்து நம்முடைய ஜீவனை நமக்காக, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்கலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் அக்கிரமக்காரராய் இருக்கையில், நாம் திடனற்றவர்களாக இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே, நமக்காக மரித்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை பரிசுத்தராக அவர் மாற்றி
நம்ம இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை அவருடைய அன்பினாலே நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே சகல நீதியிலும் நியாயத்திலும் நாம் நடத்தப்படுகிறோம், போதிக்கப்படுகிறோம் என்பதாக இருக்கிறது. நம்முடைய நீதி என்பது அவரை விசுவாசித்து நமக்கு வரக்கூடிய நீதி. நம்முடைய ரட்சிப்பு என்பது அந்த சத்தியத்தை நாம் அறிக்கை செய்கிறதுனாலே வர நீதி. நம் பாவி என்ற உணர்வு நமக்கு வேண்டும். நாம் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட வேண்டும். நாம் பாவத்துக்காக தேவனிடத்தில் நாம் ஒப்புரவாக வேண்டும். மனிதனோடும் தேவனோடும் ஒப்புரவாக வேண்டும். அநியாயமாய் பெற்றதை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற படிகளை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பாவி என்ற உணர்வு, பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிறோம், பாவத்தை அறிக்கையிட வேண்டும். பாவத்தை அறிக்கையிட மாத்திரமல்ல, தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாக வேண்டும். அதுக்கு பின்பாக நான் அநியாயமாய் பெற்றதை நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதனாலே அவனை நீதிகரித்து அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்ற இடத்திலே அந்த காரியங்கள் நமக்கு நிறைவேற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நீதியை நாம் அடைந்து கொள்ளும்படியாகவும், அந்த சத்திய நகரமாக நாம் விளங்கும்படியாகவும், அவர் நாம் சத்தியத்தை விளம்பும்படியாகவும் அவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டின் நீதிக்கும் புதிய ஏற்பாட்டிலே நாம் அடைந்து கொள்ளக்கூடிய நீதி என்பது என்ன? கிறிஸ்துவினாலே இந்த நீதியை அடைந்து கொள்கிறோம். நீதி மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று அவரை நன்றியோடு பாடுகிறான் சங்கீதக்காரன். நீதி மார்க்கத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதாக இருக்கிறது. நீதி மார்க்கத்தை வெளிப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் வாசிங்களேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். உத்தமமானவைகளை வசனிக்கக்கூடிய உதடு, இதுதான் சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அதற்கு நம்முடைய இருதயத்திலே நீதி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் முடியும். நாம் நீதி மார்க்கத்தை நம்முடைய சத்தியத்தினால் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே தேவன் தந்த நீதியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் நீதிமான்கள், அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக கழுவப்பட்ட நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய நீதி புறம், அதுதான் நம்முடைய சத்திய நகரமாக இருக்கு. ஏசாயா 26ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை கை கொள்ளத்தக்கதாக நமக்கு ஒரு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நம் நீதியுள்ள ஜாதி, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நீதியுள்ள ஜாதியாக வருகிறோம். சத்திய உபதேசத்தினாலே நம்மை பிரித்தெடுத்து ஒரு பெரும் ஜாதியாக அவர் உருவாக்கி இருக்கிறார். ஜாதி என்ற இடத்துல நாம் நேஷன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். தேசம், ஜாதி என்ற மொழிபெயர்ப்பு இருக்கிறது, ஆனால் தேசம் அதுதான் சரியான வார்த்தை. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள தேசம், நேஷன், உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் நீதி, பழைய ஏற்பாட்டின் சத்தியம் என்பது பழிவாங்கும் என்ற இடத்தில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு நீதியும் ஒரு சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல, தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம் பிறருக்கு மன்னிக்க வேண்டும் என்ற நீதியும், நம்முடைய சத்துருக்களையும் நம்மை பயக்கிறவர்களையும் நம்மை சபிக்கிறவர்களையும் நாம் மன்னித்து அவர்களை நேசித்து அவர்களுக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நாம் ஏறெடுக்க வேண்டும் என்ற நீதியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தம்முடைய சத்துருக்களை சிநேகித்தது போல நாம் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய இடத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கிரையினாலே சத்துருக்களா இருந்த நம்மை பரிசுத்தரும் குற்றமற்றதும் கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு உட்படுத்தும்படியாக தம்முடைய மாம்ச சரீரத்திலே பட்ட மரணத்தினாலே தேவன் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். முன்னே நாம் எப்படி இருந்தோம்? சத்துருக்களாக இருந்தோம். நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய மாம்ச சரீரத்திலே பட்ட மரணத்தினாலே சத்துருக்களாக இருந்த நம்மை தம்மிடத்திலே கொண்டு வந்து நம்மை தேவனிடத்தில் ஒப்புரவாக்கும்படியான ஒரு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும்
அவர் செய்ததும் அல்லாமல் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அதை கையளித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒப்புரவாகுதின் உபதேசமும் ஒப்புரவாகுதின் ஊழியமும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று 2 கொரிந்தியரிலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். எதற்காக? சத்துருக்களை பாதப்படியாக கொண்டு வரும்படியாக அவர் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அவருடைய பாதத்திலே நாம் கொண்டு வரப்படுகிறோம். முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கையினால சத்துருக்களாக இருந்த நம்மை பரிசுத்தர், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாத ஒரு ஜீவியத்துக்கு அவர் உட்படுத்தும்படியாக விரும்புகிறார் என்று கொலோசியர் நிருபக்காரர் 1 அதிகாரத்தின் 20 வசனத்திலும் 21 வசனத்திலே நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படி ஆகும் என்று எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே அவர் ஒப்புரவாகுதின் உபதேசத்தையும் ஒப்புரவாகுதின் ஊழியத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தின் 18, 19 வசனங்களிலே 18ஆம் வசனத்திலே ஒப்புரவாகுதலின் ஊழியம், 19லே ஒப்புரவாகுதலின் உபதேசம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனானவர் எங்களுக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் தேவனானவர் எங்களுக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் கையளித்திருக்கிறார். ஆதலால் நாங்கள் தேவன் மனுஷருடைய பாவங்களை எண்ணுகிறதில்லை என்று அறிந்து தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று அவர் எழுதி, அது எப்படி நமக்கு ஏற்பட்டது என்றால் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவ நிவாரண பலியாக தந்தருளினார் என்று எழுதுகிறார். நாம் நீதியை அடைந்து கொள்ளும்படிக்கு, நாம் சத்தியத்தை விளம்பும்படிக்கு அவர் நமக்கு நீதியாகவும் நியாயமாகவும் அவர் ஞானமாகவும் ரட்சிப்பாகவும் இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 31 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்ற இடத்திலே கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார் என்ற இடத்திலே நாம் சத்துருக்களாக இருந்த நம்மை, நாம் மரணத்துக்கு வைக்கப்பட்டிருந்த நம்மை, நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருந்த நம்மை அவர் மீட்டு அவருடைய ஞானத்தை நமக்கு தந்தருளி அவருடைய மீட்பை நமக்கு தந்து நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து சத்தியத்தை விளம்பும்படியாக அவர் விரும்புகிறார் என்ற இடத்திலே நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்குவது மாத்திரமல்ல, தடையாக நடுவிலே இருந்த சுவரை அவர் தகர்த்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கி என்ற இடத்திலே ஒப்புரவாகுதலை அவர் செய்ததினாலே நாமும் அந்த ஒப்புரவாகுதலை செய்யக்கூடிய இடத்திலும் அந்த சத்தியத்தை விளம்பக்கூடிய இடத்திலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். அதனாலே நம்முடைய வாய் அவருடைய ரகசியங்களை பேசக்கூடிய இடத்திலும், மனிதருக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணக்கூடிய இடத்திலே, வரங்களினாலே நிரப்பக்கூடிய இடத்திலும் நமக்கு இருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவி என்ற நீதி நகரமாக, நீதிபுரமாக நம்முடைய இருதயம் மாறுகிறது. நம்முடைய வாய் சத்திய நகரமாக விளங்குகிறது என்ற இடத்துக்கு நாம் வரும்படியாக தேவன் விரும்புகிறார். பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்திலே ஊற்றினது மாத்திரமல்ல, வரங்களினால் நம்மை அலங்கரிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அது அநேகரை அது பக்தி விருத்திக்கு நேராக நடத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக நம்ம அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறோம் என்பது நமக்கு பக்தி விருத்தி. அது தீர்க்க தரிசனமாக அது வியாக்கியானப்படுத்தும் போது பிறருக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அப்ப வரங்கள் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சுய பிரயோஜனத்துக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிறருடைய பிரயோஜனத்துக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுய பிரயோஜனம் என்ற இடத்திலே அதை நம்மளுடைய எழுத்தின்படியான விருத்திக்கு உபயோகிக்க கூடாது. ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கும் மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கும் நாம் அதை உபயோகிக்கும்படியாக நம்முடைய இருதயத்திலே ஒரு நீதிபுரமும் நம்முடைய வாய் சத்திய நகரமாக மாற்றப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அப்போஸ்தலர்கள் அவங்க முன்னே பேசினது போல அதுக்கு பின்பாக பேசவில்லை. பேதுரு அப்போஸ்தலன் அவர் நிற்கவும் உட்காரவும் அங்கே நடக்கவும் என்ற இடத்தில் இருந்தார். பிரதான
பிரதான ஆசாரின் இடத்தில் விசாரணைக்கு இயேசு கிறிஸ்து கொண்டு போன இடத்துல இவர் அந்த அரண்மனைக்குள்ளே நடந்தார். அதுக்கப்புறம் அவங்க அனல் மூட்டி இருந்த இடத்துல நின்றார். அதுக்கப்புறம் அங்க தீ கொளுத்து உட்கார்ந்து இருந்த இடத்துல உட்கார்ந்தார். இந்த நடத்தல், நின்றல், உட்காருதல் என்பது தேவனுக்கு விரோதமாக இருந்திருக்கிறது. 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி துன்மார்க்கருடைய வழியில நடந்து பாவிகள் பரியாசக்காரர் என்ற இடத்துல நின்று உட்கார்ந்த பேதுரு அவருடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட போது நீதிபுரமாக அவருடைய இருதயம் மாறினது. சத்தியத்தை அவன் வாயினால் விளம்பக்கூடிய இடத்துல இருந்தான். இஸ்ரவேலரை கேளுங்கள், நீங்கள் கொண்ட இயேசுவை தேவன் கர்த்தரும் அங்கே ஆண்டவரும் ஆக்கினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தாவீது விளம்பின என் ஆண்டவன் இவர்தான், இவர் ஆண்டவர் என்றால் தாவீதுக்கு ஒரு குமாரனாக இருப்பது எப்படி என்று தைரியம் கொண்டு பேசும்படியாக, ஒரு சத்திய நகரமாக அவன் வாய் வெளிப்படும்படியாக அவனுடைய இருதயம் நீதிபுரமாக மாற்றப்பட்டது. அதுக்கு முன்பாக பேசினார், இல்லை என்று சொல்லவில்லை. நீர்தான் தேவனுடைய குமாரன், சத்திய ஜீவமுள்ள வார்த்தைகளும் இடத்துல இருக்கிறது, இதை விட்டு நாங்க எங்கே ஓடி போவோம் என்று சொன்னத அங்கே பிரதான ஆசாரியின் இடத்தில் இயேசு விசாரணைக்கு கொண்டு போன இடத்துல அவர் நடந்ததையும் அவர் நின்றதையும் அவர் உட்கார்ந்ததையும் பார்த்தால் அது தேவனுக்கு விரோதமாக நடந்து, தேவனுக்கு விரோதமான இடத்துல நின்று, தேவனுக்கு விரோதமான இடத்துல உட்கார்ந்தார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நீதிபுரமாகவும் சத்திய நகரமாகவும் மாறும்படியாக நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். சொன்ன இடத்துல இவர்கள் போய் காத்திருந்தார்கள். பலத்த காற்று அடித்தது, அக்கினி போன்ற நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது என்ன அடித்தது? பலத்த காற்று அடித்தது, அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தெரியும். பலற்ற காற்று அடித்தது, அவர்கள் இருந்த இடம் அசைந்தது என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு. அதை அவர்கள் நிறைவாக பெற்றுக் கொண்டார்கள். அக்னிமயமான நாவுகள், பலத்த காற்று என்பது அவர்களுக்கு நீதியை கொண்டு வந்தது அவருடைய இருதயத்திலே. ஆனால் அங்கே சத்திய நகரம் வெளிப்பட வேண்டும். அக்னிமயமான நாவுகள் கொடுக்கப்பட்டது. மனிதனுடைய நாவு நெருப்போடு ஒப்பிடப்படுகிறது. அது அதுக்கு முன்பாக மற்றவர்களை கொளுத்தக்கூடிய இடத்துல இருந்தது, தன்னையும் அது கொளுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாவு என்பது நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய நாவு நெருப்பாக இருந்து அது அநீதி உள்ள உலகமாக இருந்து நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தக்கூடிய இடத்துல இருந்தது. ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்திலே ஊற்றி நம்முடைய இருதயம் நீதிபுரமாக மாறும் பொழுது நம்முடைய நாவு, நம்முடைய உதடு சத்திய நகரமாக மாறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாய் அசுத்தமான உதடுகள் உடையவனாக நான் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் வாசி. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவன், கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். என் கண்கள் கண்டதே, ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தூதன் அக்கினி தழலை எடுத்து அவனுடைய உதடிலே வைத்த உடனே அவன் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சத்தியத்தை விளம்பக்கூடிய தீர்க்கதரிசியாக அவன் உலா வந்தான். ஏசாயா தீர்க்கதரிசன் செய்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்கள் விளம்பின காரியங்கள் அது பழைய இஸ்ரவேலுக்கும் புதிய ஏற்பாட்டின் சபைக்கும் இனி வரக்கூடிய நித்தியத்துக்கும் சாட்சியான வசனங்களை அவன் விளம்பக்கூடிய ஒரு உதடை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம், 9ஆம் வசனத்திலே அவனை சிறுப்பிலே என்று எண்ணாதே, நீதியை சத்தியத்தை அவன் விளம்பும்படியாக ஒரு ஞானத்தை அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் வாசி. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார்
பார் பிடுங்கவும் இடிக்கவும் பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் கட்டவும் நாட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். தேவன் அவனுடைய உதட்டை தொட்டார். பார் பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் கவிழ்க்கவும் அழிக்கவும் நாட்டவும் பிடுங்கவும் அவனை அங்கே ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் அவனை தீர்க்கதரிசியாக வைத்தார் என்று சொல்லுகிறார். அதனால நீ சிறு பிள்ளையாக உன்னை எண்ண வேண்டாம். 7 வசனம் அது எண்ண வேண்டாம், சிறு பிள்ளையாக எண்ண வேண்டாம்னு சொல்லும் போது எரேமியாவுக்கு என்ன, எரேமியா ரொம்ப சின்ன பையனா, ஆசாரிய ஊழியத்துக்கு வரணும்னா 30 வயசுக்கு மேல இருக்கணும், 32 வயசு. அப்போ நீ சிறு பிள்ளையாக உன்னை எண்ண வேண்டாம். ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் அங்க ஈசாக்கை பலியிடுவதற்கு கட்டி கிடத்தும் போது பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, சிறு பிள்ளை. அப்படின்னா சிறு பிள்ளையா? சிறு பிள்ளையா? 37 வயசு, 33 37 வயதுக்குள்ள இருக்கும். சிறு பிள்ளையா? இல்லை, சரீர வளர்ச்சி அல்ல. அவர் நீதியையும் சத்தியத்தையும் விளங்குமான தகுதியை அவர் தருகிறார். அதான் விஷயம். நீதிபுரமாகவும் நாம் சத்திய நகரமாகவும் விளங்கும்படியாக நீங்கள் எருசலேமிலே போய் தரித்திருங்கள். பலத்த காற்று போன்ற அந்த அக்னி போன்ற அந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதுக்கு முன்பாக அவர்களுக்கு இல்லையே, அவர்களுக்கு புரியவில்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், அவர் சொன்ன வேத வாக்கியங்களும் எங்களுக்கு விளங்கல, அவர் சொன்ன வசனமும் எங்களுக்கு விளங்கல, பரிசுத்த ஆவி வர வரைக்கும் ஒன்றும் விளங்கல. 22 யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம். அவர் அப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்களை கொண்டு வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். வேத வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். எப்போ? அவர் உயிரோடு எழுந்து வந்த பின்பு, பரிசுத்த ஆவியை பெற்ற பின்புதான் அதை விசுவாசித்தார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பதுதான் நம்மை நீதிபுரமாகவும் சத்திய நகரமாகவும் நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் நீதிபுரம் என்பதும் புதிய ஏற்பாட்டின் சத்திய நகரம் என்பதும் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாம் பேசக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. நம்முடைய நாவு நெருப்பு தான். அது முன்னே அநீதி நிறைந்ததாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் நீதியையும் சத்தியத்தையும் விளம்ப வேண்டும் என்றால் அந்த நீதியை புறமாக உங்கள் இருதயம் மாற்றப்பட வேண்டும், சத்திய நகரமாக உங்கள் வாய் மாற்றப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த நீதிபுரமும் சத்திய நகரமாக நாம் மாற வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அதுக்கு ஏற்றாற்போல் கிரியை நடப்பிக்கவில்லை என்பதுதான் அவர்கள் அதை இழந்து போனது காரியம். நாம் தொடர்ச்சியாக இதிலே நாம் யூதாவு கோத்திரத்து தாவீதையும் அங்க பெஞ்சமின் கோத்திரத்து சவுலையும் நாம் தொடர்ச்சியாக இதிலே இணைக்கிறோம். காரணம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தன் அபிஷேகத்தை இழந்து போனான். அரியாசனத்துக்கு கொண்டு வரப்பட்டவன் தன் அரியாசனத்தை இழந்து போனான். அவன் ஜனங்களால் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட, ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று அவன் பெயர் பெற்றிருந்தாலும் கூட, தேவன் அவனுக்கு சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணி தந்திருந்தார். அவருடைய நீதியை, தன் இருதயத்தை, தன் மனதை அவனுக்கு விளம்பினார். தன்னுடைய நீதிபுரத்தையும் தன்னுடைய சத்தியநகரத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். பெலிஸ்தரை பழிவாங்கும்படியாக அவனுக்கு சொன்னார். அமலேக்கை நிர்மூலமாக்கும்படியாக அவனுக்கு உரைத்தார். அவன் செய்யவில்லை. நம்முடைய ஜனத்தின் மேல் ராஜாவாக இருக்கும்படி உன்னை அபிஷேகம் பண்ணினாரே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நீர் கேளும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கேட்கலையே. ஆனால் தாவீது அப்படி அல்ல. இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்ற சாட்சி. நாம் தேவனுக்கு ஏற்றவர்களாக, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக ஒரு புதிய இருதயத்தை இந்த வருஷத்திலே பெற்றுக்கொள்வோம். ஒரு நவமான இருதயத்தை இந்த வருஷத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய சத்தியத்தை விளங்கும்படியான ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு உதடுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நாக்கு, நம்முடைய உதடுகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். அவருடைய சத்திய வசனத்தை விளங்கும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். அதுக்கு நம்முடைய இருதயம்
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும். கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் உங்கள் சாவுக்கு இனமான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கும் என்றால், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் பலன் செய்வதற்கு நம்முடைய இருதயம் தேவனுடைய நீதிபரமாக மாற வேண்டும். நம்முடைய வாய் அவருடைய சத்தியத்தை வசனிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய இடத்திலே வரும். பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலே அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்கிறார்? பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதுதான் உயிர்ப்பிக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போலவே நாம் உயிர்த்தெழும்படியாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அவர் வரும்பொழுது முதலாவது இழந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எப்படி காணப்படுவோம்? எப்படி காணப்படுவோம்னா, யோவான் சொல்லுகிறாரு, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் காணப்படுவோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் காணப்படுவோம், மாற்றப்படுவோம். அதற்கு அவருடைய நீதியை நம்முடைய இருதயத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சத்தியத்தை நம்முடைய ஜீவியத்திலே பெற்று நாம் பேச வேண்டும். நம்முடைய இருதயம் அவருடைய அபிஷேகத்தின் நிறைவினால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய வாய் அவருடைய சத்தியத்தை வசனிக்க வேண்டும் என்ற இடத்தில் வர வேண்டும். அப்பதான் இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டது போல அவர் பிதாவானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் பரிசுத்தமுள்ள ஆவியினாலே உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய வல்லமையினாலே உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் பலகீனராய் சிலுவையில் அறையப்பட்டு தேவனுடைய வல்லமையினாலே உயிரோடு எழுப்பப்பட்டார். கொரிந்த நிருபக்காரர் சொல்றார். ஆனால் ரோம நிருபக்காரர் 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே பரிசுத்தமுள்ள ஆவியினாலே மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பப்பட்டதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார். தேவனால் முன்குறிக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த நீதிபரமாக அந்த சத்திய நகரமாக மாறினால் நாம் அவரோட உயிரோடு இருந்திருப்போம். நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவன் முன்குறித்த நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்மை நியாயம் தீர்க்கிறவன் யார்? நம்மை குற்றம் சாட்டுகிறவன் யார்? நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? சொல்றார், கிறிஸ்துவே எங்களுக்காக மரித்தார், கிறிஸ்துவே எங்களுக்காக உயிர்த்தார், கிறிஸ்துவே எங்களுக்காக இப்பொழுது வலது பாரசத்திலே இருக்கிறார். நான் வலது பாரசத்துக்கு நான் போக வேண்டும் என்றால், வலது பாரசத்துக்கு அவர் போகணும்னா அவர் சொல்லும் உபதேசிக்கும். அவர் நீதிபுரம், அவர் சத்திய நகரம். அந்த நீதிபுரமாக சத்திய நகரமாக நாம் மாற்றப்பட்டால்தான் அவருடைய பாதத்துக்கு நாம் கொண்டு வரப்பட முடியும். நாம் அந்நியராக இருந்தோம், நாம் சத்துருக்களாக இருந்தோம், நாம் சுபாவத்தினால் அவருக்கு விரோதமாக இருந்தோம், நம்முடைய மனதிலே நாம் சத்துருக்களாக இருந்தோம். நம்மை பரிசுத்தர், குற்றமற்ற, கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு உட்படுத்தும்படியாக நம்முடைய மாம்ச சரீரத்திலேப்பட்ட மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். நீங்கள் கேட்ட இந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கை விட்டு அசையாமல் சிரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படி ஆகும். நம்மை அவன் முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக நீதிபரமாகும்படியாக சத்திய நகரமாக நாம் மாற்றப்படும்படியாக அவர் முன்குறித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் நாம் நீதியை நாம் கேட்டோம். புதிய ஏற்பாட்டின் நீதியை நாம் கேட்டோம். பழைய ஏற்பாட்டின் சத்திய வசனத்தை நாம் கேட்டோம். புதிய ஏற்பாட்டில் அந்த சத்திய வசனம் எவ்வளவு மெருகேற்றப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் கேட்டோம். நாம் அவருடைய வலது பாரசத்தில் இருக்கக்கூடிய அவரிடத்துக்கு வர வேண்டும். அவர் பரிந்து பேசுகிறது போல நாம் பரிந்து பேச வேண்டும். அவர் மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும். அவர் அன்பு கூர்ந்தது போல நாம் அன்பு கூற வேண்டும். அவர் நடந்தது போல நாம் நடக்க வேண்டும். அவர் பேசி வெளிப்படுத்தினது போல நாம் பேசி வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக தான் அவர் வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய அன்பை விட்டு நாம் யார் பிரிக்க முடியும்? இந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்றாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நாம் நீதிபரமாக விளங்குவோம். சத்தியம் நம் வாயிலிருந்து வசனிக்கப்படும். நம்முடைய பாதங்கள் அழகுள்ளவைகள் என்று ஏசாயா சொல்லுகிறார். அவருடைய உதடுகளிலே வசனத்தை தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் இந்த நாளிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் நீதிபுரமாக மாற்றப்படுவோம். அவருடைய சத்திய நகரமாக நாம் மாற்றப்படுவோம். அது இருக்கிற வண்ணமாகவே காணப்படும்படியாக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். வருகையினால் நெருங்கிடுவே, வரங்களினால் நிறைந்திடுவோம் என்று பாட்டுக்காரன் சொல்லுகிறான். வரங்களினால் நாம் நிரப்பப்படும்படியாக அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டு நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி நகரம் மேன்மையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய சத்திய வசனத்தை காட்டிலும் நம்முடைய சத்திய நகரம் மேன்மையுள்ளதாக இருக்கிறது. நம் நீதி அவருடைய நீதிபுரமாக, நாம் அவருடைய சத்திய நகரமாக மாற்றப்படுவோம். அது நம்மை உண்மையான மெய்யான நீதிபுரத்துக்கும் சத்திய நகரத்துக்கும் தகுதிப்படுத்தக்கூடியதாகிறது. மெய்யான நீதிபுரம் என்பதும் மெய்யான சத்திய நகரம் என்பதும் அது இருளில்லாத தேசம். அங்கே 12 வாசல்கள் இருக்கிறது. அங்கே தேவதூதர்கள் சுற்றி நிற்கிறார்கள். 12 கோத்திரத்தின் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 12 கோத்திரத்தாரும் அங்கே இருக்கிறார்கள். நம்முடைய நீதி 12 கோத்திரத்தாராகிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் நீதியை காட்டிலும் மேன்மையான நீதி மாத்திரம் அல்ல, தூதர்களை காட்டிலும் மேன்மையான நீதியாக இருக்கிறது என்பதை தூதர்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உள்ளே பிரவேசிக்க முடியாத இடத்துக்கு நாம் பிரவேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நீதிபுரம் வேறு, அவர்களுடைய நீதிபுரம் வேறு. நம்முடைய சத்திய நகரம் வேறு, அவருடைய சத்திய நகரம் வேறு என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாவமான பாரமான எல்லாவற்றையும் தள்ளி விசுவாசத்தை துவங்கினரும் முடிக்கிறோமாகிய கிறிஸ்தியஸை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் அல்ல, நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு நம்முடைய இருதயம் நீதிபுரமாக மாறுகிறது. நம்முடைய வசனம், நம்முடைய வாய் சத்திய நகரமாக மாற்றப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் நீதிபுரம் அல்ல, புதிய ஏற்பாட்டின் நீதிபுரம் அல்ல, அதுக்கு மேலாக தேவனுடைய நீதிபுரம் என்ற இடத்திலே நாம் பிரவேசிக்க போகிறோம். தேவனுடைய சத்திய நகரமாக நாம் விளங்க போகிறோம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படியாக வாசல்களை திறவுங்கள், கதவுகள் அல்ல. அந்த நீதிபுரத்துக்கும் அந்த சத்திய நகரத்துக்கும் கதவுகள் இல்லை, வாசல்கள் இருக்கிறது. அங்கே ராக்காலம் இல்லாதபடினாலே கதவுகள் வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை. கதவுகள் அல்ல, வாசல்கள் அடைக்கப்படுவது. அங்கே ராக்காலம் இல்லை. என்றென்றைக்கும் பிரகாசிக்கும் தேவனுடைய ஒளி அங்கே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. என்றென்றைக்கும் அவரே, ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமும் வெளிச்சமும் நீதியும் எல்லாமுமாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். அவரே நம்முடைய நீதிபுரம், நம்முடைய சத்திய நகரம். அவரிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக அங்கே வாசல்கள் இல்லை. அவரோட சிங்காசனத்தை பெரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோட வலது பாரசத்தில் சேரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெயம் பெறும்படியாக நம்முடைய இருதயம் நீதிபுரமாக இருக்கட்டும். நம்முடைய சத்திய நகரம் அவருக்கு ஏற்றதாக திகழட்டும். இயேசுவானவர் எப்படி நீதிபுரத்தையும் சத்திய நகரத்தையும் பூமியிலே வெளிப்படுத்தினாரோ அதே போலவே நீதிபுரமாக சத்திய நகரமாக நாம் விளங்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ நீதிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் விளம்பின சத்தியத்தை அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் கை கொண்டு அதை உபதேசிக்கும்படியாக, நாம் கேட்டு அதை கை கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். இந்த காலை வேளையிலே சொல்லப்பட்ட இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நியாயாதிபதிகளை, நம்முடைய ஆலோசனைக்காரரை முன்பிருந்தது போல அவர் மாற்றுகிறார். நாம் நீதிபுரமாகவும் நாம் சத்திய நகரமாகவும் விளங்கும்படியாக அழைக்கப்பட்டோம். நாம் நீதிபுரமாக இருக்கும்படியாக அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாக்கு, நம்முடைய உதடுகள் முன்னே அது அநீதி நிறைந்த உலகமாக இருந்தது. அது நம்ம ஆயுள் சக்கரத்தை அது எரித்து நம்மை ஒன்றுமில்லாமல் நித்திய ஆக்கினைக்கு உட்படுத்தத்தக்கதாக இருந்தது. ஆனால் அது இப்பொழுதோ அது சத்திய நகரமாக மாறி இருக்கிறது. அவருடைய சத்தியத்தை விளம்பும்படியாக நம்முடைய இருதயம் நீதிபுரமாகவும் நம்முடைய உதடுகள் வாய்கள் சத்திய நகரமாக விளங்கும்படியாக இந்த பரிசுத்த ஆவிக்கு இந்த சத்தியத்துக்கும் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.
அவருடைய ஆலோசனைக்காரர்களுக்கு முற்றிலுமாக, அவருடைய ஊழியர்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியை நடத்திற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். முன்னே அந்நியராய மனதிலே துர்க்கையினால இருந்த சத்துருக்களாக இருந்த நம்மை பரிசுத்தர், குற்றமற்ற, கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு உட்படுத்தும்படியாக நம்முடைய மாம்சத்தில் சரீரத்திலே பட்ட ஆக்கினையினாலே, மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். இந்த மரணமோ இந்த காரியங்களோ நம்மை மேற்கொள்வது இல்லை என்ற இடத்திலே நாம் நீதிபுரமாகவும் சத்தியம் நகரமாகவும் திளங்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நீதிபுரம் அல்ல, பழைய ஏற்பாட்டு சத்திய நகரம் அல்ல, அதை காட்டிலும் மேலான நீதிக்கு சத்தியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயத்துள்ள நீதிபுரத்தையும் சத்திய நகரத்தையும் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த சத்தியங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். சோதரம் சோதரம் சோதரம்.